தேவையில்லாம. என்ன பிரச்சனை இங்க? மேடம், நாங்க உங்களை பார்க்க தான் வந்தோம். எங்களெல்லாம் ஞாபகம் இருக்கா? நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்களே, அந்த ஜோடிங்கெல்லாம் நாங்க தான். எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு சீரா ஒரு கிரவுண்ட் நிலம் தரேன்னு சொன்னீங்களே, அதாவது ஞாபகம் இருக்கா? ஏங்க, அதான் சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் என்ன? கல்யாணம் மட்டும் தானே பண்ணி வச்சீங்க. எங்களுக்கு தரேன்னு சொன்ன நிலம் எங்க? எங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆயிடுச்சு. எங்களுக்கு தரேன்னு சொன்ன நிலம் இன்னும் தரல. ஆனா அதுக்குள்ள அடுத்த கல்யாணம் பண்ணி வைக்க நாள் குறிச்சிட்டு இருக்கீங்க. யாரை ஏமாத்த பாக்குறீங்க? என்ன சொல்றீங்க? உங்களுக்கு நிலம் கொடுக்கலையா? என்ன ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க? எங்களுக்கு நிலம் கிடைச்சிருந்தா நாங்க இங்க வந்து பிரச்சனை பண்ண போறோம்? நல்லா நடிக்கிறீங்க மேடம். உங்களோட விளம்பரத்துக்காக ஏழைகளுக்கு அது தரேன் இது தரேன்னு சொல்ல வேண்டியது, அப்புறம் எதுவும் தராம ஏமாத்த வேண்டியது. எங்களெல்லாம் பார்த்தா எப்படி மேடம் இருக்கு? இல்ல, நிஜமாவே உங்களுக்கெல்லாம் நிலம் வரலங்கிறது எனக்கு தெரியாது. நல்லா இருக்கு மேடம் நீங்க சொல்றது. உங்களுக்கு தெரியாதுன்னா அப்ப எங்களுக்கு தரேன்னு சொன்ன நிலம் எங்க போச்சு? ஏன் மேடம் இப்படி பண்ணீங்க? ஒண்ணு குடுக்கறேன்னு சொன்னா குடுக்கணும், இல்ல தர முடியாதுன்னு சொல்லணும். நாங்க உங்களை கேட்டோமா எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, நிலம் கொடுங்கன்னு? நீங்களா சொல்லிட்டு இப்படி ஏமாத்துறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன விட்டா ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? கொடுக்கறதே ஓசி, இப்படி அதிகாரமா கேக்குறீங்க? மாப்ள, என்ன பேசுறீங்க? பின்ன அத்தை, இவங்க எப்படி பேசுறாங்க? இங்க பாருங்க, எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு சேர வேண்டிய நிலம் உங்க கைக்கு நிச்சயம் வந்து சேரும். இது இந்த அண்ணாமலையோட வாக்கு. அதெல்லாம் முடியாது மேடம். எங்களுக்கு நிலம் இப்பவே வேணும். எங்களுக்கு நிலம் கிடைக்காம நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். நாங்க போக மாட்டோம். இதுக்கு நீங்க சொல்ற வரைக்கும் நாங்க போக மாட்டோம்.